கிறிஸ்மஸ்னா கேக் தான் கட் பண்ணணுமா? ப்ளம் கேக் தான் சாப்பிடணுமா? ஏன் ப்ரௌனி சாப்பிடக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இன்னைக்கு ப்ரௌனி ஆர்டர் வந்தது. மார்னிங் ஏர்லியாவே ஃப்ரெஷ்ஷா ப்ரௌனியை பேக் பண்றதுக்காக பேட்டர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு கூடவே நட்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால பாதாம், கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பேட்டர் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போதே அந்த ஒரு ஃப்ளேவர் சூப்பரா வரும். நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரௌனி பேட்டர் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. ½ kg ப்ரௌனி கேட்டிருந்தனால நான் மெஷர் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் எடுத்திருக்க மோல்டு சைஸ் வந்து 7 inch பேன் தான் எடுத்திருக்கேன். கிராம்னா 500 கரெக்டா எடுத்துக்காதீங்க. ஒரு 10 கிராம் இல்லைனா 15 கிராம் கிட்டையாவது கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. பேக் ஆகி வரும்போது கரெக்டா இருக்கும். பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஜென்டிலாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோல கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியா வச்சிருக்கனால உங்களுக்கு ஸ்பீடா தெரியும். இந்த ப்ரௌனிக்காக அவனும் ப்ரீஹீட் பண்ணி ரெடியா இருக்கு. என்னோட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் அவனோட ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி எப்படி எனக்கு கொடுத்துருங்க பாருங்க. ப்ரௌனி கலகே அந்த டாப்ல இருக்கிற லேயர் தான். அந்த லேயர் மட்டும் வந்துட்டாலே போதும். ப்ரௌனி வேற லெவல்ல ரெடியாகி வந்துருச்சுன்னு அர்த்தம். கஸ்டமர் மேரி கிறிஸ்மஸ் எழுதி கொடுத்துருங்கக்கான்னு சொன்னனால அதை எழுதி கூடவே கிறிஸ்மஸ் ட்ரீயும் வரைஞ்சிட்டேன். இன்னொரு கஸ்டமர் கேட்டனால அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். உங்க எல்லாருக்கும் என்னோட சார்பா மேரி கிறிஸ்மஸ். பாய்.